நேற்றைய நாள் ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தின மறக்க முடியாத ஒரு நாளாக மாறியிருக்கு. இந்தியா குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து யூகே லண்டன் கட்விக் விமான நிலையத்துக்கு போன ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளாகி ஒரே நாளில் 269 பேர் உடல் கருகி பலியான ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தின ஒரு நாளாக நேற்றைய நாள் மாறியிருக்கு. அந்த விமானத்தில் பயணம் செய்த 230 பயணிகள், அந்த விமானம் போய் மோதின அந்த பில்டிங்கில் இருந்த மக்கள்னு சொல்லி மொத்தம் 269 பேர் ஒரே நாளில் இந்த விமான விபத்தில் பலியாகியிருக்கிறார்கள். இப்போ இந்த விமானத்தினுடைய பிளாக் பாக்ஸ், கருப்பு பட்டியல்னு சொல்லப்படுற அந்த பிளாக் பாக்ஸ் மீட்கப்பட்டிருக்குது. அதிலிருந்து தான் இந்த விபத்துக்கான காரணம் என்ற தொடர்பான முக்கியமான தகவல்கள் வழியாகும். இப்போ வரைக்கும் இந்த விமான விபத்து தொடர்பாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான விபத்தாக தான் இது நடந்திருக்குது. உண்மையிலேயே என்ன நடந்தது, எப்படி இந்த விபத்து நடந்தது, இப்போ இந்த விபத்துக்கான காரணமாக சொல்லப்படுற காரணங்கள் என்னன்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்ன விஷயம் நடந்தோ அவண்டா தெளிவாக முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிகே கரைகாலன். தொடர்ச்சியான என்னுடைய எல்லா அப்டேட்ஸும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த சம்பவம் நடந்து நேற்றே நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இதை பற்றி எதுக்காக நீங்கள் கதைக்கலன்னு சொல்லி. நேற்று நான் இங்கே இல்லை, இப்போ தான் நான் வந்துடான். ஸோ அதனால தான் இன்றைக்கு இது தொடர்பான முழுமையான தகவல்களையும் நாங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நேற்றைய நாள் ஜூன் 12 இந்தியா குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் கட்விக் விமான நிலையத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருந்த ஏர் இண்டியாவுக்கு சொந்தமான AI-171 போயிங் 787 என்ற விமானம் தான் நேற்றைய நாள் விபத்துக்குள்ளாயிருக்குது. இந்த விமானம் எப்படி லண்டனுக்கு போகிறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்குன்னு சொன்னால், எப்படி இது ஷெடியூல் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால், அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து 1:38 மணிக்கு பயணத்தை ஆரம்பித்து லண்டன் கட்விக் விமான நிலையத்துக்கு 6:25 PM பின்னேரம் 6:25க்கு லேண்ட் ஆகிறதுக்கு தான் இந்த விமானம் ஷெடியூல் பண்ணப்பட்டிருக்குது. அந்த விமானத்தில் மொத்தமாக 242 பேர் பயணிச்சிருக்கிறார்கள். 230 பயணிகள், 169 இந்தியாவை சேர்ந்த பயணிகள், 53 பிரிட்டிஷை சேர்ந்தவர்கள், 7 போர்த்துகீஸை சேர்ந்தவர்கள், ஒரு கனடா பயணி உட்பட மொத்தமாக 230 பயணிகளும் 12 க்ரூ மெம்பர்ஸையும் சேர்த்து மொத்தமாக 242 பேர் அந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். திட்டமிட்ட மாதிரியே இந்த விமானம் சரியாக 1:38 மணிக்கு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி சரியாக 30 செகண்டில், ஒரு நிமிஷம் கூட கிடைக்கல, 30 செகண்டுக்குள்ள 625 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது அந்த விமானியால் மேடே கோல்னு சொல்லி ஒரு கடைசி அறிவித்தல் அந்த கட்டுப்பாட்டு மையத்துக்கு வருது. அது வந்த உடனே சரியாக 30 செகண்டில் அந்த விமான நிலையத்திலிருந்து குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் அந்த விமானம் போய் மோதி வெடித்து மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகுது. அந்த இடத்துல வெடித்து பயங்கரமாக அந்த விமானம் எரியுது. அந்த விமானத்தில் பயணித்த 242 பேரில் 241 பேர் அந்த விமானத்துக்குள்ளே கருகி பலியாகிறார்கள். அதையும் தாண்டி அந்த பில்டிங்கில் இருந்த ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட மொத்தமாக 269 பேர் இப்போ வரைக்கும் இந்த விமான விபத்தில் பலியாகி இருக்கிறதா செய்திகள் வெளியாகிறது. அந்த விமானத்தில் பயணம் செய்த 242 பேரில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்கிறார். விஸ்வஷ் குமார் ரமேஷ் என்று சொல்லப்படுற ஒரு 40 வயது இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இந்த மிக கொடூரமான கோர விபத்திலிருந்து வெறும் ஒரே ஒருத்தர் தான் உயிர் பிழைச்சிருக்கிறார். அவர் எப்படி உயிர் பிழைச்சிருக்காருன்னு சொன்னால், அவர் இருந்த சீட் வந்து 11A சீட், அதாவது எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட். அவசர நேரத்தில் விமானத்திலிருந்து கீழே குதிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட் தான் அவர் இருந்த சீட். அதன் மூலமாக உடனடியாக ஒரு ஆபத்து ஏற்பட போதுன்றது தெரிஞ்சு ஏற்கனவே உள்ள இருக்க விமானியால் பேசஞ்சர்ஸ் வந்து அலர்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவர் உடனடியாக செயல்பட்டு அந்த எக்ஸிட் மூலமாக வெளியில் குதிச்சு இவர் மட்டும்தான் தப்பிச்சிருக்கிறார். மிச்சம் 241 பேரும் அந்த விமானத்துக்குள்ளேயே அடையாளம் தெரியாத அளவுக்கு மிக மோசமாக உடல் கருகி பலியாகிருக்கிறார்கள். 12 கிட்ட குழந்தைகள் உட்பட நிறைய பேர் வந்து உடல் கருகி பலியாகிருக்கிறார்கள். அந்த இடத்துல இருந்த அந்த பில்டிங்கில் இருந்த 60 பேர் வரைக்கும் இப்போ படுகாயங்களோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கதா எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வரைக்குமே நம்ப முடியாத அளவுக்கு இது பொய்யா இருக்கக்கூடாதான்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விபத்தாக தான் இந்த விபத்து வந்து இப்போ மாறி இருக்குது. இந்த விமானத்தினுடைய பைலட், இந்த விமானத்தை செலுத்தின அந்த விமானி வந்து 2 பேர், ஒன்று பிரதானமான விமானி, ஒன்று துணை விமானி. அந்த பிரதானமான விமானிக்கு 8200 ஃப்ளையிங் ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது
பறக்கும் மணி நேரங்கள், அவர் எவ்வளவு தூரம் அந்த விமானத்தை செலுத்திருக்கார். ஒரு விமானங்களை செலுத்தக்கூடிய பயணிகளுக்கு வந்து அந்த ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இருக்கும். அதில் வந்து அவருக்கு 8200 மணித்தியாலங்கள் விமானத்தை செலுத்திய அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு விமானி தான். அதே மாதிரி அந்த துணை விமானிக்கு வந்து 1400 ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ், 1400 ஹவர்ஸ் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த விமானிகளில் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது மிக அனுபவம் வாய்ந்த ஒரு விமானிகளாக தான் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்குது. அந்த ஃப்ளைட் ஏர் இண்டியா 171 போயிங் 787 அந்த ஃப்ளைட் வந்து 14 வருடங்களுக்கு முதல் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ளைட். இந்த விமானம் விபத்துக்குள்ளானதுக்கான காரணங்களாக இப்போ சொல்லப்படக்கூடிய காரணங்கள் என்னென்னு சொன்னால், இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸின் படி சொல்லப்படக்கூடிய காரணங்களாக என்ன இருக்குன்னு சொன்னால், என்னென்னு சொன்னால் இந்த விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகி 30 செகண்ட்களுக்குள்ளேயே விபத்துக்குள்ளாகிட்டு, வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் போதோ இல்லாட்டி லேண்ட் பண்ணும்போதோ விபத்துக்குள்ளாகலை, டேக் ஆஃப் ஆகின உடனேயே விபத்துக்குள்ளாக இருக்கிறபடியா முதலாவது இதில் பறவைகள் மோதுறதுக்கான காரணங்கள் இல்லைன்ற மாதிரி இப்போ சொல்லப்படுது. பறவைகள் மோதுனதால் இவ்வளோ பெரிய விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லப்படுது. பிரதானமாக சொல்லப்படக்கூடிய எக்ஸ்பர்ட்டால் சொல்லப்படக்கூடிய காரணங்கள் என்னென்னு சொன்னால், ஒன்று அந்த விமானத்தினுடைய ஒரு பக்க ரக்கையில் ஏற்பட்ட கோளாறாக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு விடயம் சொல்லப்படுது. அந்த காணொலிகளினுடைய அடிப்படையில் அந்த ரெக்கையில் வந்து கோளாறு ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லப்படுது. இன்னொரு காரணம் அந்த விமானம் மோதுறதுக்கு அந்த விமானம் மோதுற நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து வெளியாகி இருந்தது. அந்த வீடியோ ஃபுட்டேஜில் அந்த விமானத்தினுடைய சில்லுகள் 3 சில்லுகளுமே சாதாரணமாக ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆனதுக்கு பிறகு 3 சில்லுகளுமே வந்து உள்ளே போயிடும். முதல் 15 செகண்டுகளுக்குள்ள அந்த 3 சில்லுகளுமே வந்து உள்ளே போயிடும்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த விமானத்தினுடைய சில்லுகள் வந்து அந்த விமானம் கீழே விழுந்து வெடிக்கும் வரைக்கும் உள்ளே போகலை. அதனால தொழில்நுட்ப கோளாறும் இதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு பக்கமாக எக்ஸ்பர்ட்டால் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ வரைக்குமே மிகச்சரியான இதுதான் சரியான காரணம்னு சொல்லி ஒரு காரணம் வழியாகலை. ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்பட ஆரம்பிச்சிருக்குது. இந்த நேரத்தில் தான் மீட்பு பணிகளிலிருந்து பிளாக் பாக்ஸும் மீட்கப்பட்டிருக்குது. இந்த கருப்பு பட்டியிலிருந்து தான் இந்த விமானத்துக்குள்ளே ஏற்கனவே ஏதாவது கோளாறுகள் இருந்திருக்குமா என்ன நடந்திருக்கும்ன்றது இனிமேல் தான் அதை ஆராய்ஞ்சதுக்கு பிறகு வெளியே வரும். இன்னொரு வீடியோ ஒன்று பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கொண்டு வந்தது. என்னென்னு சொன்னால், அந்த விமானத்துக்குள்ளே இருந்து எடுக்கப்பட்ட வீடியோன்னு சொல்லி ஏசி ஒர்க் ஆகலை, அந்த விமானத்தினுடைய முன்பக்க திரை ஒர்க் ஆகலை, என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகலை என்று சொல்லி ஒரு வீடியோ பயங்கரமாக போய்கொண்டு வந்தது. அந்த வீடியோ வந்து அந்த விபத்துக்குள்ளான விமானம் விபத்துக்குள்ளாகிறதுக்கு முதல் எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது. அந்த விமானத்தில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுற இன்னொரு விமானத்தினுடைய ஃபுட்டேஜ் தான் அங்கே ஷேர் பண்ணப்பட்ட ஃபுட்டேஜ். அதை வந்து எக்ஸில் ஷேர் பண்ணவரை வந்து அதில் முழுமையாக சொல்லியிருக்கிறார். தான் அதே விமானத்தில் அந்த போயிங் 787 இந்த ஏர் இண்டியா விமானத்தில் டெல்லியிலிருந்து அகமதாபாத்துக்கு போகும்போது அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் தான் அவர் ஷேர் பண்ண ஃபுட்டேஜ். அவர் வந்து அதுக்குள்ளே இருந்து போய் பலியான ஒரு நபரால் ஷேர் பண்ணப்பட்ட ஃபுட்டேஜ் இல்லை. ஏன்னா சில இடங்களில் அப்படி தான் சொல்லப்படுது, அந்த ஃப்ளைட் போகிறதுக்கு முதல் அதுக்குள்ளே எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ்னு சொல்லி. ஆனால் அதே ஃப்ளைட்டுன்னு சொல்லி தான் சொல்லப்படுது. அவரோட போர்டிங் பாஸை வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்கார். அந்த போர்டிங் பாஸ் நம்பர்ஸ், அந்த ஃப்ளைட்டினுடைய நம்பர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 2 மணி நேரத்துக்கு முதல் டெல்லியிலேருந்து அகமதாபாத்துக்கு வந்த அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே தான் அந்த ஃபுட்டேஜ் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு தான் அந்த ஃப்ளைட் அகமதாபாத்திலேருந்து யூகே போகிறதுக்கு, லண்டன் போகிறதுக்கு வந்து தயாராகி போகிற நேரத்தில் தான் வெடித்து விபத்துக்குள்ளாக இருக்குது. ஸோ அந்த ஃபுட்டேஜை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ஒரிஜினலாக அந்த ஃபுட்டேஜ் வந்து அதே ஃப்ளைட்டில் தான் எடுக்கப்பட்டதாக இருந்தால் அது ஏற்கனவே தொழில்நுட்ப கோளாறு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டாக தான் இப்போ எங்களால் அதை பார்க்க முடியும். அது தொடர்பான முழுமையான இன்வெஸ்டிகேஷன்ஸும் இப்போ நடத்தப்பட ஆரம்பிச்சிருக்குது. அந்த 241 பேரும், அந்த விமானத்துக்குள்ளே பலியான அந்த 241 பேருக்கும் பின்னால் நிறைய கதைகள் இருக்குது. நிறைய பேருனுடைய அவர்களுடைய புகைப்படங்கள், அந்த விமானத்தில் ஏறுறதுக்கு முதல் எடுத்த வீடியோக்கள், அந்த பிரிட்டிஷ்லேருந்து வந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு 2 பேரையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவர்களுடைய ஸ்டோரிஸ்லேயும் வந்து ஒரு பிளாக் வீடியோ கிரியேட்டர்ஸ் வந்து அதில் இருந்திருக்கிறோம். அவர்களும் வந்து அட் பண்ண ஸ்டோரிஸையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இன்னும் நிறைய பேர்
யூகேல இருந்துட்டு இங்கே வந்து அவங்களோட குடும்பத்தை திரும்ப யூகேக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக போன எத்தனையோ பேர், நிறைய பேருடைய கதைகள், நிறைய இப்போ தான் சமூக ஊடகங்களில் ஒரு கதைகளாக வெளியாகி கொண்டிருக்குது. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை என்ற ஒரு பொருளை வந்து அவர்களுடைய கதைகள் வந்து பகிரப்படுறதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே ஒரு மனசுக்கு மிக கஷ்டமான ஒரு சம்பவமாக தான், ஒரு பெரிய ஒரு துயரமான சம்பவமாக தான் இந்த சம்பவம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு இப்போ இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதில் யூகேயினுடைய அதிகமான பயணிகள், அந்த யூகேயை சேர்ந்த 53 பேர் உயிரிழந்திருக்கிறபடியா, அந்த ஒருத்தரை தவிர 52 பேர் உயிரிழந்திருக்கிறபடியா இந்த விடயம் வந்து பெரிய அளவில் இன்வெஸ்டிகேஷன் அதிகமாக நடக்கும். ஏன்னா இதுக்கான உண்மையான காரணம் என்னது கண்டுபிடிக்கப்படும் வரைக்கும் ஆழமான இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டிப்பாக நடக்கும். இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், இலங்கைக்குள்ளே நடந்த அந்த 2019ஆம் ஆண்டு குண்டுவெடிப்பு, அதில் உயிரிழந்த பிரித்தானியாவை சேர்ந்த அந்த 3-4 அந்த சுற்றுலா பயணிகளுக்காகத்தான் யூகே வந்து இவ்வளவுக்கு எங்கட நாட்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகி, அந்த கேஸில் இன்வால்வ் ஆகி பெரிய லெவலில் இன்றைக்கு வரைக்குமே அதை விடாமல் தொடர்ச்சியான விசாரணைகளை வந்து முன்னெடுத்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். ஏனைய நாடுகள் மாதிரி யூகே கவர்மெண்ட் கிடையாது. யூகே கவர்மெண்ட் வந்து தன் நாட்டினுடைய மக்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மிக பயங்கரமாக முக்கியத்துவம் கொடுக்கும். அதனால் இந்த விடயம் வந்து உண்மையான காரணம் என்னது கண்டறியப்படும் வரைக்கும் யூகே அரசாங்கமும் இதுக்குள்ள மிக ஆழமான விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்றதை எங்களால் இப்போவே வந்து உறுதிப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. உலகத்தினுடைய எல்லா பக்கங்களில் இருந்தும் இந்த ஒரு சம்பவத்துக்கான, இந்த 269 பேர் கொல்லப்பட்ட இந்த ஒரு துயரமான நாளுக்கான அனுதாபங்கள் வந்து பகிரப்பட்டு கொண்டிருக்குது. ஏர் இண்டியா இதுக்கான முழு பொறுப்பையும் வந்து கூற வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறார்கள். நானும் ஏர் இண்டியாவில் வந்து பயணிச்சிருக்கிறேன். இந்தியா போன நேரம் வந்து டெல்லி டு மும்பை ஃப்ளைட்டில் வந்து நானும் பயணிச்சிருக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அனுபவத்தில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியது தான். ஆனால் அவர்களினுடைய சர்வீஸில் எப்போவுமே சில இடங்களில் குறை சொல்லக்கூடிய ஒரு விமானமாகவும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து இருந்திருக்குது. ஏர் இண்டியா இல்லை, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் அவர்களினுடைய சர்வீஸ் வந்து குறைவாக இருக்குன்னு சொல்லப்பட்ட இடங்களும் வந்து இருக்குது. ஏன்னு சொன்னால் எல்லாமே ஒரே டாடா குரூப்ஸுக்கு வரக்கூடிய எல்லாமே ஒரே ஏர் இண்டியா தான். ஆனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் வந்து ஏர் இண்டியாவில் ஒரு மாதிரி இருக்கும், ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஒரு மாதிரி இருக்கும். நான் ரெண்டுலேயுமே போயிருக்கிறேன். எக்ஸ்பிரஸ் வந்து அவ்வளவுக்கு அதிகமான வசதிகள் இருக்கக்கூடிய விமானம் இல்லை. ஆனால் ஏர் இண்டியா வந்து வசதிகள் இருக்கக்கூடியது தான். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும்போது தொழில்நுட்ப கோளாறுகள்லாம் காரணமாக இருக்கலாம்ன்ற மாதிரி எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் பெரும்பாலும் ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆன உடனேயே இவ்வளோ பெரிய விபத்துக்குள்ளாகிறன்றது பெரும்பாலும் தொழில்நுட்ப கோளாறுகள்லாம் காரணமாக இருக்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லேருந்து என்ன மாதிரியான தகவல்கள் வெளியிடப்படுதுன்றதை. தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வரும்போது அது எல்லாத்தையுமே நான் கூட பகிர்ந்து கொள்வேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு. ஸோ என்னுடைய சார்பிலையும் இந்த விபத்தில் உயிரிழந்து போன அந்த 269 பேருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் ஒரு ஆழ்ந்த இரங்கல்களை வந்து இந்த வீடியோ மூலமாக நான் முதல் சொல்லிக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.